ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி பிரண்டை பொடி நம்ம வீடியோவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் பிரண்டையை எடுத்துகிட்டு அதை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம எப்படி அந்த நாரெல்லாம் எடுக்கலான்னு பார்க்கலாம். பிரண்டையில் பிஞ்சாக இருந்தால் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் பிஞ்சு ரொம்ப, இதெல்லாம் அந்த நாரெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா வளையிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிஞ்சு, அதை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா முத்துனது. இதை அந்த 4 பக்கமும் நார் எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இழுத்தோனாலே அந்த நார் வந்துடும். அந்த 4 கார்னர்லேயும் இருக்கிற நார் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சாக இருந்தால் ரொம்ப நல்லது, அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. முத்தினதாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நரம்பு எடுத்துருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. பிஞ்சாக இருந்ததுன்னா அதை அப்படியே சேர்த்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கையில் எடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் பீலர் வச்சு அந்த 4 கார்னர்லேயே இழுத்தாலே அந்த நாரெல்லாம் வந்துடும். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். பிரண்டை நம்ம அடிக்கடி பொடியாவோ துவையலாவோ செஞ்சு சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது மூட்டு வலி, கை கால் வலியெல்லாம் சரியாகும். இது கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதை 2ஆக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ கடாய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் அந்த பிரண்டையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். பிரண்டை கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுக்கணும், அதனால் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இது பிஞ்சாக இருந்தால் சீக்கிரம் வறுபட்டுரும், கொஞ்சம் முத்துனதாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வறுபட்டுருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பச்சையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு, கலரும் மாறிடுச்சு. இனி இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் வேறு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன், அதையும் வறுத்துக்கலாம். அதில் இருக்கிற எண்ணெயே சரியாக இருக்கும், பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போது மிளகாயும் வறுபட்டுருச்சு, இனி இதை எடுத்துடலாம். இனி இதில் 1/2 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன், இதையும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது உளுந்து வறுபட்டுருச்சு, இனி இதை எடுத்துடலாம். இனி 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன், இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். உளுந்து அதிகமாகவும் துவரம்பருப்பு கம்மியாகவும் சேர்த்துக்குங்க. இதையும் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம இதையும் அதே பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்துலேயே வறுத்து போட்டதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இனி இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பிரண்டை பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இனி இதில் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, இனி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தில், சூடான சாதத்தில் போட்டு எண்ணெய் இல்லை நெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.